பாஜகவும் ஆர்எஸ்எஸும் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இந்து மதத்தின் தலகர்த்தாக்கள் கிடையாது. இந்து மதத்தை சிதைப்பவர்கள் தான் பாஜகவை சார்ந்தவர்கள். எந்த இறைவனும் அந்த மதம் குறைவான மதம், சரியில்லாத மதம் என்று எந்த தெய்வமும் சொன்னதில்லை. எந்த நூல்களும் அதை சொல்லவில்லை. குறிப்பாக இந்துக்கள் கோவில்களில் திருவண்ணாமலை கல்வெட்டாகட்டும், தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் கல்வெட்டாகட்டும், இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒற்றுமை இருக்கிறது என்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வெட்டுக்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் படிக்கணும். கோவில், அந்த கோவில்ல 500 ஆண்டுகளுக்கு மேல் பச்சை கலரில் ஒரு உண்டியலும் மஞ்சள் கலரில் ஒரு உண்டியலும் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இந்து தெய்வத்தை வணங்கிவிட்டு அவர்கள் மதத்தின் சார்பாக காணிக்கை செலுத்துகிறார்கள். இதெல்லாம் போய் அண்ணாமலையும் மோடியும் அமித்ஷாவும் போய் பார்த்துட்டு வரணும். இந்து முஸ்லீம் ஒற்றுமை எவ்வளவு மேலோங்கி இருந்திருக்கு இந்த நாட்டில், இந்த தேசத்தில், அந்த மண்ணில். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் போயிட்டு பாருங்க. துலுக்கநாச்சியாரை வழிபட்டுட்டு தான் ரங்கநாதரை பார்க்க முடியும், ராமானுஜரை பார்க்க முடியும். அப்ப இந்துக்கள் இஸ்லாமியருடைய ஒற்றுமை எவ்வளவு ஓங்கிருக்கு. யாரும் வெறுப்பு அரசியல் பண்ணல, பாஜக ஆர்எஸ்எஸ் மாதிரி. ஐயப்பன் கோவிலுக்கு சபரிமலைக்கு போனோம்னா முதலில் வாவர் சாமியை தொழுது விட்டு பேட்டை துள்ளி விட்டுதான் சபரிமலை ஐயப்பனையே பார்க்க வேண்டும். இந்த உண்மைகள் இப்படி இருக்க பாஜகவும் ஆர்எஸ்எஸும் மத துவேஷங்களையும் மத வெறுப்பு அரசியல்களையும் இந்தியாவில் எவ்வளவு காலம் செய்ய முடியும்? ஆகவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நான் ஆற்றிய உரையில மாண்புமிகு முதலமைச்சரிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். இந்து முஸ்லீம் ஒற்றுமை, இந்து முஸ்லீம் இணக்கம் தமிழ்நாட்டில் ஆயிரம் ஆண்டுகளாக எப்படி வேரூன்றி இருந்தது, இதை வட மாநிலங்களுக்கு புத்தகமாக நீங்கள் போட்டு அனுப்ப வேண்டும். ஒரு கும்பல் மத ரீதியாக பிளவுபடுத்தி குளிர்காயலாம், அதிகாரத்தை பிடிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைய உரையில தெளிவாக சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு அதிகார பசி இல்லை, இந்த நாட்டில் அன்பை விதைக்க வேண்டும், நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறார். அதே போன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உரையாற்றும் பொழுது பிப்ரவரி மாதம், இதெல்லாம் 1000 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு முன்புலாம் இல்ல, கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உரையாற்றார். அவர் பேர் சிபி ஜோஷி, ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்தவர். 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் என்ன சொல்றாருன்னா, பாஜகவுடைய தலகர்த்தா மூத்த தலைவர் உடன்கட்டை ஏறுவதை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், கணவன் இறந்தால் மனைவியை தீயில் பலியிட வேண்டும். இதுக்குத்தான் ராஜாராம் மோகன் ராய் போராடி அந்த சதிய உடன்கட்டையை அகற்றினார். பாஜக மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கிறார். 2ஆம் தேதி 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இதே ஆண்டு. இதற்கெல்லாம் பாஜக தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர்கள் பதில் சொல்லுவார்களா? சரி, இது ராஜஸ்தான்கார் சொல்லிட்டார். தமிழ்நாட்டில் நம்முடைய பிடிஆர் பழனிவேல்ராஜன் நிதித்துறை அமைச்சரா, இப்போ தொழில்நுட்பத்துறை அமைச்சரா இருக்கார், ஐடி அமைச்சரா. அவருடைய தாயாரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அறங்காளர் குழு தலைவராக நியமித்தார்கள். நீதிமன்றத்தில் அவரை நியமிக்க கூடாது, அவர் பூவும் பொட்டுமாக இல்லை என்று நீதிமன்றத்தை அணுகியவர்கள் யார்? இதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம், அநியாயம். இந்த தமிழ்நாட்டு மண்ணில் வட மாநிலங்கள் இருந்து இப்ப தமிழ்நாட்டு மண்ணுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் இதை கொண்டு வராங்க. ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போக்கை எல்லாம் அவர்கள் கைவிட வேண்டும். ஆகவே தான் எங்களுடைய தலைவர், இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம், அரசியலமைப்பு சட்டம் எழுதியது எல்லோருக்குமானது என்று நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார். அதை திரித்து ஏதாவது அரசியல் செய்ய முடியுமா என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் இந்த தேசத்துடைய மக்கள் ஆர்எஸ்எஸ் சொல்வதையும் பாஜக சொல்வதையும் ஏகபோக குத்தகைதாரர்கள் இந்து மக்களுக்கு இல்லை என்பதை இந்த தேர்தல்
முடிவில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட மலிவான அரசியலை பாஜக தலைவர்கள் செய்யக்கூடாது என்று காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த கண்டனத்தை நாங்கள் பதிவு பண்ணுகிறோம். பெரியார் பல்கலைக்கழகம் இது டெல்லியை பத்தி பேசணும் நாடாளுமன்றத்தில். இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் ஆளுநர். பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் மேல பல வழக்குகள் ஜெகநாதன் மேல போட்டிருக்கு. வழக்குகள் போட்டு பிணையில வந்திருக்கார். தமிழ்நாடு அரசை எதையும் ஆலோசனை கேட்காமல் கலந்தோசிக்காமல் அவருக்கு மீண்டும் அவருடைய பணியை நீடித்து கொடுத்திருக்கிறார். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. தமிழ்நாட்டுடைய அதிகாரத்தில் ஏகபோக மக்கள், பெருவாரியான மக்கள் வாக்களித்து ஒரு நிலையான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஆட்சிக்கும் மதிப்பளிக்காமல், அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மதிப்பளிக்காமல் ஆளுநர் ரவி அவர்கள் இப்படிப்பட்ட ஜனநாயகத்திற்கு எதிரான போக்கை கடைபிடிப்பதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மிகவும் கண்டித்திருக்கிறார்கள். அதே போன்று இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்லாமல் அங்கே பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஆளுநருக்கு அழகல்ல. அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து சிதைக்க வேண்டாம். ஏற்கனவே இந்திய தேச மக்கள் உங்களுக்கு குட்டு வைத்திருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அவை தவறை செய்யக்கூடாது. இந்த தவறுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட செயலை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. ரைட். அதான் சொல்லிட்டாங்க. நாங்க அவர் ஜோ பைடன் ஆக போறாரு. கூரை ஏறி கோழி பிடிக்காதவர் வானம் ஏறி வைகுண்டம் போனார் என்று கிராமத்தில் சொல்லுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல. இப்ப வெளிநாடுல போயிட்டு வானம் ஏறி வைகுண்டம் போறேன் அப்படின்ட்டு வெளிநாட்டில் படிக்க போறார். இப்ப ஜோ பைடன்லாம் அதிர்ந்து போயிருக்காங்க. என்னடா நாங்க இங்க ரிபப்ளிகன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரெண்டும் போட்டி போட்டுட்டு இருக்கோம். இதுக்கிடையில ஒரு RSS கும்பல் வருது இங்க வெளிநாட்டுக்கு. நம்ம எப்படி இவரை எதிர்கொள்ள போறோம்ட்டு ஜோ பைடனும் ட்ரம்ப்பும் ரொம்ப பயந்து ஆலோசனையில் இறங்கி இருக்காங்க. எப்படி அண்ணாமலை எதிர்கொள்ள போறோம்ட்டு. நாங்க ரியாக்ட் பண்ணலங்க. நாங்க எதையுமே நான் தான் சொன்னேன் நேற்றுக்கு. நான் தமிழனாக இருந்தாலும் காவேரி பிரச்சனையில் கன்னட நாடாக இருப்பேன், கன்னட மக்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் சொன்னார். நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருக்கோமா? பேசவே இல்லை. ரெண்டாவது, சோபா கரத்ன்றவங்க தமிழ்நாட்டில இருந்து வெடிகுண்டு வச்சுட்டு போயிட்டாங்க, கண்டிக்கவே இல்லை. எங்கேயாவது பேசியிருக்கோமா? கண்டிங்கன்னு சொன்னோம். வெறுப்பு அரசியல் விதைப்பவர் நாங்க இல்லை. ஆனா எல்லா இடத்தையும் ஒரு வெறுப்பு அரசியலை விதைச்சிட்டு வரார். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமையினார். இவர் 3 கட்சியிலிருந்து வந்தார், அதனால காங்கிரஸ் வரலாறு தெரியாதுன்னார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்க ரொம்ப பணிவோட தான் அவருக்கு சொல்லியிருக்கோம், இதெல்லாம் வேண்டாங்க அரசியல் அப்படின்னு. நாங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க. இல்ல, அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கார். எங்க கருத்து சொன்னோம். நல்ல தலைவர்கள் இருக்க வச்சுதான் நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது சொல்லியிருக்கோம். அவருடைய கருத்து, அது அவருடைய கருத்து சுதந்திரம், அவர் பேசலாம். அதுக்கு நாங்கள் எதுவும் மறுப்பு தெரிவிக்க விரும்பவில்லை. இந்த தேசத்து மக்கள் எல்லோரிடமும் அன்பு செலுத்த, இந்தியர்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. இந்தியர்கள் என்றால் அன்பு செலுத்துபவர்கள், இந்தியர்கள் என்றால் எல்லா மதத்தையும் அரவணைப்பவர்கள், இந்த இந்தியர்கள் என்றால் எல்லா சாதியையும் அரவணைப்பவர்கள், இந்தியர்கள் என்றால் வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று உலகம் முழுவதும் இந்தியர்கள் மேல ஒரு பெருமை இருக்கு. அந்த பெருமையை சீர்குலைப்பதற்காக குறுகிய கண்ணோட்டத்தோடு மத அரசியலை கையில் எடுத்து செய்திருந்தார்கள். இப்பொழுது அந்த மத அரசியல் தோல்வி அடைந்திருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது குறித்து நிறைய பேர் சோதனை செஞ்சுட்டு வராங்க, கஸ்டம்ஸ் அபிஷியல்ஸ். அதுல ஒருத்தர் அண்ணாமலையோட பாஜக காரியகர்த்தாவும் அண்ணாமலை நம்ம அம்மையார் கேட்டாங்க, நீங்க ஏங்க அவரு சொல்றாரு நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்கன்ட்டு. நாங்கள் அதெல்லாம் சொல்லாமல் இருந்தோம். காலையில் கூட பத்திரிகையில் பார்த்தேன், சோசியல் மீடியாலாம்
பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ணாமலையோட சேர்ந்தவுடைய சகா அவருக்கு நெருங்கியவர் இன்னைக்கு வந்து 267 கிலோ கோல்டை கடத்தி மாட்டியிருக்காருன்னு. உண்மையிலேயே பேசக்கூடாதுன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்காகனா சொல்கிறேன், இதுதான் ஆதாரம். உங்களால் அது கிடைச்சிருக்கான்னு தெரியல. இதுக்கெல்லாம் அண்ணாமலையை பதில் சொல்லுங்க. எதுக்கு பதில் சொல்லாமல் போயிட்டு யார் யாருக்கு அடிமைன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு? இதுக்கெல்லாம் விசாரணை பண்ண சொல்லுங்க. சிபிஐ, அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ், கஸ்டம்ஸ் எல்லாரையும் அனுப்பி இதெல்லாம் விசாரணை பண்ணணும். எங்களை போயிட்டு மிரட்டிங்கன்னு நான் வழக்க போடுவேன், தூசி தட்டி எழுப்பேன். நாங்கள் தான் தயாராக இருக்கோம், வீடெல்லாம் திறந்து வச்சிருக்கேன், போனாலும் வாங்க, தவறு செஞ்சு தான் எடுத்துட்டு போங்க. கொள்ளையடித்த மணி, ஊழல் மணி, எல்லா மாநிலங்களும் ஆளுங்கட்சியில் இருந்த மணி எல்லாம் இருக்கும், வாங்க எடுத்துட்டு போங்க. எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. எங்ககிட்ட இருந்த 130 கோடி ஒரு தொண்டனும் கொடுத்த பணத்தை முடக்கி நீங்க அரசியல்ல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு எப்பவுமே செலவுக்கு பணம் கொடுப்பாங்க எல்லா தேர்தலையும், 1 லட்சம் 2 லட்சம், அது கூட நிறுத்திட்டாங்க. எங்க தோழர்கள், எங்க தொண்டர்கள் எல்லோரும் கையேந்தி வசூல் செய்து இந்த தேர்தலை நடத்தி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இதை இங்கெல்லாம் அனுப்ப சொல்லுங்க. இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ எல்லாரும் இங்க அனுப்ப சொல்லுங்க. இதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டாங்களா யாரும்? இதே மாதிரி தென்சென்னையில ஒரு தொகுதிக்கு 15 கோடி வந்து மேலிருந்து பிஜேபி கொடுத்திருக்காங்க. முழுமையா கீழே பட்டுவாடா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உட்கட்சி விவகாரத்துல வந்து பாஜக தரப்புல எதிர்ப்பு வந்து இன்னைக்கு செய்தித்தாளே பேப்பர்ல வந்து இது எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய கட்சி பிரச்சனை, நம்ம அதுக்குள்ள தலையிட விரும்பல. ஒன்று, நாங்க நாகரிகமா அரசியல் பண்றோங்க. இது மாதிரி நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்க, அறிக்கை விடுங்கன்னாங்க. அவர்களுக்கு அம்பானி, அதானி தேர்தல் நன்கொடை பத்திர 6000 கோடி எல்லாம் இருக்கு. நாங்களாம் அது கிட்டேயே போக முடியாது. நாங்களாம் எங்கள் தொண்டர்களை நம்பி கட்சியை நடத்திட்டு இருக்கோம். அவங்க எஜமான்கள் நம்பி, கார்பரேட்டை நம்பி கட்சி நடத்துறாங்க. நீங்க சொல்றது 15 கோடிலாம் கம்மி. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூருக்கு 150 கோடி வந்துச்சுன்றாங்க. அது எப்படி 150 கோடியை கொண்டாட முடியும்? எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்? ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கையில் வைக்கிறத யோசனை பண்றோம் நாம. இது எப்படி வைக்க முடியும்? இது எங்க வைக்கிறதுன்னு அவர்கள்லாம் அதெல்லாம் கை வந்த கலை. இந்த மதத்தை வைத்து இந்து மதம், இந்து மத அரசியல், இந்து மத கோட்பாடு, எனக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை நான் திருப்பி பார்த்தேன். நேற்று எங்க தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது எங்கேயாவது மற்ற மதத்தை ராமாயணம் புண்படுத்தி இருக்கா? எங்கேயாவது மகாபாரதம் மற்ற மதத்தை புண்படுத்தி? எங்கேயுமே மத அரசியல் கிடையாதாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து மத கோட்பாட்டை எடுத்து மத பிரிவினையை இவர்கள் ஏற்படுத்த முடியும்? யோகி ஆதித்யநாத்தும் உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் ராகுல் காந்தி நேற்று வந்து இந்துக்களுக்கு எதிராக பேசினாரு. நான் இந்துக்கள் தானே, நான் தானே இப்ப பேசுறேன். அவர் யாரு? ராகுல் காந்தி யாரு சொல்லுங்க? அவர் நான் சீக்கா? அவரே இந்துக்கள் தான். அவர் தான் மன்னிப்பு கேட்கணும். இந்துக்கள் மதத்தை பிளவுபடுத்துவது, இந்துக்களுக்குள்ளேயே பிரச்சனையை ஏற்படுத்துவது. ஏங்க வைணவம் சைவம் இருந்துச்சுங்க, அந்த காலத்துல கூட இப்படிப்பட்ட அரசியல் கிடையாது. வைணவத்துக்கும் சைவத்துக்கும் இந்து மதத்துக்குள்ளேயே பிரச்சனை இருந்தது. அப்ப இவர்களுக்குள்ளேயே கொள்கை கோட்பாடு, இவர்களுக்குள்ளேயே ஆச்சாரத்தை தான் பேசினாங்க. பிற மதத்தை யாரும் அட்டாக் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து பாஜக RSS சார்ந்தவங்க வந்து ராமானுஜரை படிக்கணும். ராமானுஜரை பத்தி எங்க போனாலும் மோடி பேசுறாரு. அவருடைய சகாக்களை படிக்க சொல்லணும். RSS சார்ந்தவர்களையும் பிஜேபியை சார்ந்த யார் ராமானுஜர்? ராமானுஜர் எதற்காக பாடுபட்டார்? ராமானுஜர் எதற்காக தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்தார்? ராமானுஜரை எதற்கு விஷம் வைத்து கொலை செய்வதற்கு அதே சமூகத்தில் முயற்சி செய்தார்கள்? எதற்கு ஆள வந்தார்? ராமானுஜருக்கு கீச்சாம்பரி பரம்பரையை சார்ந்தவர்களை நீங்கள் மட்டும்தான் உணவு கொடுக்க வேண்டும் என்று பணியில் அமர்த்தினார். இந்த வரலாறுலாம் படிச்சுட்டு பாஜகவை செய்து இந்துக்கள் யாருன்னு படிக்க சொல்லுங்க. இந்துக்கள் வந்து எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது. இந்துக்கள் வெறுப்பு அரசியலை செய்வது கிடையாது. ராமானுஜர் புத்தகத்தை படிச்சுட்டு வந்து பேச சொல்லுங்க. இது வந்து இந்தியா முழுவதும் இந்துக்கள் பெரும்பான்மையினா இருக்கிறதுனால அவங்களுடைய வாக்குகளை எப்பவுமே தக்க வைக்கணும்ன்றதாக தான் இந்த வேலையை செய்யறாங்க. ஒருபோதும் தக்க வைக்க முடியாது. இந்துக்களை ஒரு எமோஷனலா பண்ணி நீங்க வந்து ஏமாத்தணும்னு பாத்தீங்க. ஆனா இந்துக்கள் ஏமாறவில்லை. இந்துக்கள் ஏமாறந்திருந்தால் அயோத்தியில ஒரு சாதாரண ஷெட்யூல் என வேட்பாளரை போட்டு அவர்களை தோற்கடித்து இருக்க முடியாது. எங்க அயோத்தி கோவில் இருக்கோ, எங்க சர்ச்சைக்குரிய கோவில் இருக்கோ, எங்க இந்த ராமர் தான் நம்மளை காப்பாற்றுவார்னாரோ அந்த இடத்துல படுதோல்வி. ராமர் கைவிட்டு விட்டார் மோடியை, பிஜேபியை கைவிட்டு விட்டாங்க.
ராமரே நேசிக்கல, நீங்க வந்து அயோக்கியதனமான அரசியல் பண்றீங்கன்னு சொல்லிட்டார். ரைட், அதுக்கு மேல வார்த்தை இல்லை. லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவையும் ராகுல் காந்தி விமர்சித்திருந்தார். அவருடைய ஸ்பீச் அப்போ நான் வந்து கை கொடுக்கும் போது நீங்க வந்து எனக்கு வந்து நின்று ஸ்ட்ரைட்டா கை கொடுத்துருந்தீங்க. ஆனா மோடிக்கு வந்து தாழ்மையா தலையுற விழுந்து நீங்க வந்து அவரு பேரவை தலைவர் தாழ்மையா குனியல, இந்த தேசத்தை தலைகுனி வச்சிருக்காரு, அரசியலமைப்பு சட்டத்தை தலைகுனி வச்சிருக்காரு. ஒரு பேரவை தலைவர், எங்க அப்பாவு இருக்கார் பேரவை தலைவர், மாண்புமிகு அப்பாவு நிமிர்ந்து மிடுக்கா வரார். முதலமைச்சரோட கை கூட நிமிர்ந்து கொடுக்கிறார். எங்கேயாவது நம்ம சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அவர்கள் கூனி குறுகி குனிஞ்சு கை கொடுத்திருக்காரு? ஒரு படத்தை கட்ட சொல்லுங்க பாப்போம், அண்ணாமலைய மோடிய. இங்க என்ன ஆட்சி நடக்குது, அங்க என்ன ஆட்சி நடக்குது? அப்ப நீங்க பாராளுமன்றத்துடைய சபாநாயகரை தலைகுனிய வைக்கவில்லை, அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் இந்த தேசத்தையும் மோடி தலைகுனிய வைத்திருக்கிறார். இதுதான் இந்துத்துவா. இந்துக்கு காமராஜருக்கு நிகரான தலைவர் இல்லை என்று காங்கிரஸார் சொல்லி வரும் நிலையில ஆளும் காமராஜரே அப்படின்னு முதலமைச்சர் தெரிவித்து போஸ்ட் ஒட்டியிருக்கீங்க. யார் ஒட்டியிருக்காங்க? சத்தியமூர்த்தி பவன் ஒட்டிக்கிறது யார்? என்ன உங்க காங்கிரஸ் எங்க காங்கிரஸ் கட்சினா யாரோ ஒரு நிர்வாகி பேரை சொல்லுங்க. அவர் எந்த பொறுப்புலையும் இல்ல. மாநில செயலாளர் எனக்கு தெரியல, நான் இப்பதான் முதல் முறையா தகவல் வந்திருக்கு, நான் பாக்குறேன். என்னங்க நான் பாக்குறேன். ஒரு முரண்பாடும் கிடையாது. எங்க முரண்பாடு இருக்கு? ஏங்க அது ஒரு இடத்துல ஜனநாயக நாட்டுல யாரெல்லாம் போட்டிடலாம், அதெல்லாம் நான் மாற்று கருத்து இருக்கு. இப்ப வெஸ்ட் பெங்கால் திமுக ஆட்சி தான் காங்கிரஸ் காமராஜர் ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க நிர்வாகிகள். நான் தான் சொல்றேங்க, காங்கிரஸ் பேரியக்கம் என்பது மிகப்பெரிய ஜனநாயக கட்சி, சமுத்திரம் போன்றது. அங்கங்க கொஞ்சம் அலையெல்லாம் அடிக்கும், சொல்றது கேளுங்க, அலை பிறகு ஓய்ந்திடும். இந்த சமுத்திரம் மிகப்பெரிய சமுத்திரம், அது அலை இல்லாம இருக்குமா? இப்ப ஒன்று சொல்றீங்க, ஏதோ ஒரு வால் போஸ்ட் வந்திருக்குன்னா சின்ன சின்ன இப்படிலாம் இருக்கும். கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, சண்டை போட்டுக்கிற உரிமையெல்லாம் எங்க கட்சியில தான், வேற எந்த கட்சியிலும் கிடையாது. இது ஜனநாயகம் என்பது முழுமையான ஜனநாயகம் எங்க கட்சியில தான். திமுக ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சின்னு சொல்றாங்க. காமராஜர் ஆட்சியில கள்ளச்சாராய மரணங்கள்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு வாய்ப்பு இருக்குமா? நெல்லாட்சி எங்கெங்க நடக்கிறதோ அதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தான். கள்ளச்சாராயத்தை வைத்து நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. காந்தி பிறந்த மண் குஜராத்தில், காந்தி பிறந்த மாவட்டத்திலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் மோடி முதலமைச்சராக இருக்கும் போது கள்ளச்சாராயத்தில் இருந்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நம்ம தலைகுனிய வேண்டியது. அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு பிறந்த மண் உத்தரப்பிரதேசம், யோகியோடைய ஆட்சியில் பல நூறு பேர்கள், 1000 பேர்கள் கள்ளச்சாராயத்தில் இருந்திருக்காங்க. இந்த எப்படி வந்து குற்றங்களை தடுக்க வேண்டும், ஆனால் தொடர்ந்து குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதோ, கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும். மாண்பு முதலமைச்சர் ஓடி உழையாமல் நான் தொலைபேசி வாயிலாக கேள்வி கேட்பட்டேன், தொலைக்காட்சி வாயிலாக தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லாம நேர்மையா தவறுதான் நடந்திருக்கு, நடவடிக்கை எடுக்கிறோம், சிறப்பு ஆணையத்தை நியமித்திருக்கிறோம். நீதி அரசர், ஓய்வு பெற்ற நீதி அரசர் கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு ஆணையம், உடனே டிஜிபி உள்துறை அமைச்சரை அனுப்பி அங்கே 2 நாட்களுக்குள் அறிக்கை, இறந்த மக்களுக்கு வந்து இழப்பீடு, இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இல்ல சொல்ல, ஆனா இதை கடந்து நம்ம போயிட முடியாது. இது மிகப்பெரிய தலைகுனிவு தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவரே ஒத்துக்கிறார், தவறு தான், நடவடிக்கை எடுத்திருக்கேன். காமராஜர் ஆட்சிக்கு ஒப்பிட்டு பேசுறது சரிதானா? யார் பேசியிருக்காங்க சார்? இப்பதானே சொல்றீங்க, நான் கேட்கிறேன். உங்க முன்னாள் தலைவர் டிகேஎஸ் அதான் சொல்றேனே, இது இங்க இந்த கட்சியில கருத்து சுதந்திரம் உண்டு. அவர் இப்ப உங்க கருத்தை சொல்றீங்கல்ல, அவர் கருத்தை சொல்லியிருக்காரு, மக்கள் முடிவுக்கு வருவாங்க. உங்க கருத்து சரிதானா? உங்களுக்கு அது எப்படி தோணுது? என்னுடைய கருத்து, என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் ஒருவருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டியது. அதில் மாற்று கருத்து இருக்கு. ஓம்னு ஒரு இந்துக்கள் நாங்க சொல்றோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாரக மந்திரம். காங்கிரஸ் கட்சியுடைய தாரக மந்திரம் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. அதுல வந்து ஒருபோதும் நல்லாட்சி நடக்கிறது. நல்லாட்சியே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சின்னு சொல்றாங்க. நீங்க இப்ப கள்ளக்குறிச்சியை மட்டும் எடுத்துக்கிறீங்க, காலை உணவு திட்டத்தை பேசுங்க, விடியல் பேருந்து எடுத்துக்கங்க, உரிமை தொகை எடுத்துக்கங்க, நான் முதல்வன் எடுத்துக்கங்க, புதுமை பெண் எடுத்துக்கங்க, தமிழ் புதல்வன் எடுத்துக்கங்க, இல்லம் தேடி கல்வி எடுத்துக்கங்க, எண்டும் எழுத்து எடுத்துக்கங்க, மக்களை தேடி மருத்துவம் எடுத்துக்கங்க, நிறைய இருக்கு. இதெல்லாம் பேசுங்க. நல்லதே. ஒரு கெடுதல் நடந்து விட்டு தான் வருத்தப்படுறோம். அதான் முதலமைச்சரே சொல்லிட்டாரு, இது வருத்தப்பட வேண்டிய விஷயம்.
இதை நடவடிக்கை எடுக்கிறேன், இதை கடந்து யாரும் போக முடியாது, தார்மீக பொறுப்பை ஏற்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு மேல இதை பிடிச்சி நம்ம அரசியல் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஓகே, ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் ஸ்பீச் பேசுற அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து வெட்டப்பட்டிருக்கு, அது வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இல்ல ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் தலைவர் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவருடைய மைக்கை அணைத்திருக்கிறார்கள். அதே போன்று மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பேசியதை அணைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஜனநாயகமா? இதை பத்திலாம் யாருமே பேச மாட்டீங்க. இதுதான் ஜனநாயகம். ஜனநாயக நாட்டில் யாருன்னா வந்து ஒரு எதிர்க்கட்சி ஆப்போசிஷன் லீடர் பேசும்போது, எல்ஓபி பேசும்போது மைக் அணைப்பாங்களா? அப்புறம் வேற வெட்டி இருக்காங்க பேச்செல்லாம், அவை குறிப்பில் நீக்கிறோம் அப்படின்ட்டு. அவை குறிப்பில் நீக்கிற அளவுக்கு இன்னும் அது தகாத வார்த்தைகள், தேசத்திற்கு எதிரான வார்த்தைகள். ஓகே, நாளை முதல் நாங்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். நாளை மதியத்திலிருந்து இரவு வரை விக்கிரவாண்டியில தேர்தல் பிரச்சாரத்தில் அன்னியூர் சிவா அவர்களுக்கு பரப்புரை செய்ய இருக்கிறோம். காலையில் இங்கிருந்து புறப்பட்டு மதியத்திலிருந்து இரவு வரை அரியூர், வெங்காடு, வாழப்பட்டு, சித்தாமூர், அதே போன்று நாளை மறுநாள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம், செயல் வீரர்கள் கூட்டம் கடலூர் தெற்கு மாவட்டத்தில் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு, மாலை 4 மணிக்கு பெரம்பலூர் மாவட்டம், வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் காலை, மாலை தஞ்சாவூர் மாவட்டம். இந்த மாவட்டங்கள் எல்லாம் சுற்றுப்பயணம் வாரத்திற்கு ஒரு 8 ரெவென்யூ மாவட்டம் என்று முடிவு செய்திருக்கிறோம். இன்னும் 10 நாட்களில் இதை முடித்துவிட்டு ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்த இருக்கிறோம். அவர்களுக்கு பொறுப்பாளர்களை நியமிக்க இருக்கிறோம். பாத யாத்திரை எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி இன்னும் வெகு விரைவில் ஓரிரு நாட்களில் ஒரு குழுக்களை அமைக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.